அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம இந்த பதிவில் தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்ற ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். கோவிட்-19 வேலை இழந்த நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்காக 2021 டிசம்பர் மாதம் இந்த திட்டத்தை தமிழக அரசு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னாள் RBI கவர்னரான சி ரங்கராஜன் தலைமையில் அமைந்த கமிட்டி தான் இந்த திட்டத்தை பரிந்துரை செய்துச்சு. இந்த திட்டத்தினுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், சுருக்கமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எப்படி கிராமப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதோ அதே போல இந்த திட்டம் நகர்ப்புற ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குது. சேம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்னென்ன பணிகள் செய்வாங்களோ, ஒரு பொது கட்டமைப்பை பராமரித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அதே விஷயம் தான் இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திலையும் மக்கள் பண்ணுறாங்க. இந்த திட்டம் முதலில் சென்னை திருவிக நகர் மற்றும் தண்டையார்பேட்டையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பிறகு 14 மாநகராட்சிகளில் ஒரு மண்டலத்திலையும் 7 நகராட்சிகள்லையும் அது மட்டும் இல்லாமல் 37 மாவட்டங்களில் ஒரு பேரூராட்சிகள்லையும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை முழு திறன் உடையவர்கள், பாதி திறன் உடையவர்கள், திறனற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து வேலைகளை வழங்குவாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு பெறணும் அப்படின்னா 18லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. இதன் மூலமாக வேலை செய்பவர்களுக்கு எவ்வளோ ஊதியம் வழங்குறாங்க அப்படின்னா, மாநகராட்சி பகுதிகளில் 382 ரூபாயும், நகராட்சி பகுதிகளில் 342 ரூபாயும், பேரூராட்சி பகுதிகளில் 300 ரூபாயும் வழங்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, 100 நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு சம்பளம் தராங்க? தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி ஒரு மதிப்பீடு செய்து தமிழக திட்டக்குழு ஒரு அறிக்கையை தயார் செய்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுதான் இந்த திட்டத்தை பற்றி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.